கண்ணனை அனுதினம் வணங்கி வந்தார். அப்பொழுது அவருடைய கனவில் தோன்றிய கண்ணன் கைக்கோளம் கடற்கரையில் பெரிய மீன் ஒன்று வந்து ஒரு கிழமையா மீன் வலை பிடிக்கிற வேலைகளை எல்லாத்தையும் மறுத்து கொண்டிருக்கும் போது ஒரு அம்மாவின் கனவில் கண்டு அம்மாவை வந்து கடல் நடுவே கண்ணன் மச்ச வடிவில் அவதாரம் எடுத்திருக்கின்றார். மீன் அவ துள்ளி மடியில் விழ சிறு பிள்ளையாக மாறி அது ஒரு பல்லாக்கு மாறிவிட்டது. கிளியை வச்சு ஒரு கோயிலர் கட்டிவிடுவோம். அப்போ தெற்கு பக்கம் வாசலாக இருந்தது தென்பாட்டிலேயே கிழக்கு பக்கமாக உலகப் போரில் போர் நடக்கல இங்கே கொண்டு விழுந்து விழத்தான் தடக்கினான். எனக்கு காலெல்லாம் வலிக்குது. சுனாமி மாதிரி ஒரு பெரிய ஒரு இது வந்தது. அவர் கையை காட்டினா இது பிஞ்சால் வரப்படாது என்று கை காட்டினத்தோடு திரும்பி போனவர்கள். வணக்கம். மற்றும் ஒரு உலா நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய உலா நிகழ்ச்சியில் இலங்கையில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வடமராட்சி பகுதியில் வல்லிபுரம் எனும் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயமான வல்லிபுரம் ஆழ்வார் ஆலயம் தொடர்பில் தான் இன்றைய உலா நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க போகின்றோம். மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகியன ஒருங்கே அமையப்பெற்று விளங்குகின்ற இந்த ஆலயத்தின் தொன்மை பற்றி வடமொழியில் தோற்றம் பெற்று ஸ்கந்த புராணத்தை தழுவி படைக்கப்பட்டு தட்சணு கைலாய மாண்பியத்தின் ஒரு அத்தியாயமான வல்லிபுர வைபவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை சிறப்புக்குரியதாகும். வல்லிபுரம் என்ற ஸ்தலத்தின் மகிமையை ஸ்ரீ சூத முனிவர் கூறியிருக்கின்றமை சிறப்புக்குரியதாகும். 1936 கண்டெடுக்கப்பட்ட வல்லிபுர பொன்னட்டு சாசனம் வாயிலாகவும் இந்த ஆலயத்தினுடைய மகிமை வெளிப்படுகின்றது. ஸ்ரீராமயம். எல்லாருக்கும் வணக்கம். நான் பெரியாழ்வார் ஆத்திரத்தின் மடாதி வைத்திலிங்க மாந்திராசா கதைக்கிறேன். வள்ளியூர் ஆழ்வார் வரலாற்றை பற்றி சொல்கிறோம். கைக்கோளம் கடற்கரையில் பெரிய மீன் ஒன்று வந்து ஒரு கிழமையாக மீன் வலை பிடிக்கிற வேலைகளை எல்லாத்தையும் மறுத்து கொண்டிருக்கும் போது ஒரு அம்மாவின் கனவில் கண்டு அம்மாவை வந்து தியானம் செய்ய சொல்லி நான் வந்திருக்கேன் என்று சொல்லி தியானம் செய்ய கொண்டு இருக்கையிலே மீன் துள்ளி மடியில் விழ சிறு பிள்ளையாக மாறி அது ஒரு பல்லாக்கு மாறிவிட்டது. அப்போ மீன் பிடிக்கிற அவர்கள் இந்த பல்லாக்கை தூக்கி கொண்டு வந்து இதில் வச்சு போட்டு தண்ணியை குடிச்சு விட்டு தூக்கும்போது அது தூக்கப்படாமல் இருந்தது. அப்போ அதில் ஒரு அம்மா சொன்னால் இதிலேயே வச்சு ஒரு கோயிலை கட்டிவிடுவோம் என்று. அப்போ தெற்கு பக்கம் வாசலாக இருந்தது தென்பாட்டிலேயே கிழக்கு பக்கமாக மாறியது. இங்கே தேவர், முனிவர், சித்தர், சின்னரர், கௌசிகர், மானிடர் போன்றோர் வழிபட்டு வேண்டியவர்களுக்கு வேடியாங்கு அடைய பெற்றனர் என இதிகாசம் குறிப்பிடப்படுகின்றமை இந்த ஆலயத்தின் சிறப்பே ஆகும். சிங்கநகர் காலத்தில் அரச பரம்பரையினால் பேணப்பட்ட சிறப்பு வாய்ந்தது. விஷ்ணுவின் வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தை சூழ அன்னதான மடங்கள் பணி செய்து பசித்து வந்தவர்களுக்கு பசி தீர்க்கும் இடமாக விளங்குகின்றது குறிப்பிடத்தக்கது.
அப்போக்குள்ள இந்த உலகப் போரில் போர் நடக்கல இங்கே குண்டு விழுந்து விழத்தான் தடக்கினான். எனக்கு காலெல்லாம் வலிக்குது. தைலங்களால் கொண்டு வந்து எனக்கு அவசரம் செய்ய சொல்லி அம்மா மேல் கனவில் சொல்லி அம்மா மேலெல்லாம் வந்து அவசரம் செய்தவர்கள். மற்றது சுனாமி மாதிரி ஒரு பெரிய ஒரு இது வந்தது. வர அவர் கையை காட்டினா இது கிஞ்சால் வரப்படாதுன்று கை காட்டினத்தோடு திரும்பி போனது கிட்ட. மற்ற சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளை இல்லாத ஆக்களுக்கெல்லாம் கேட்ட வரங்களை குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறோம். மற்ற வாய் பேசாத பிள்ளைகள் எல்லாம் எத்தனை பேரோ இந்த வெண்ண திருவிழா உரியடிக்கும் போது வந்து அந்த நேர்த்தியை வைக்க சிறு பிள்ளையெல்லாம் வாய் வந்து பேசிப்பட்டது. மற்ற இது உலகத்தில் இந்த சக்கரை வழிபாடு இந்தியாவில் உண்டு, இங்கே தான் உண்டு. இதுண்ட இப்போ சின்ன கோயில்கள் செய்யணுமெல்லாம் இதுதான் அந்த சக்கரை வழிபாட்டு கோயில். இது மக்களிடையே நாகதம்புரான் வழிபாடு சிறப்பு பெற்றிருந்தது. இந்த ஆலயத்தில் விஷ்ணுவுடன் நாகதம்புரானும் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் சிறப்புடைய தலம். இந்த சக்கரமானது ஆண்டுதோறும் தீர்த்தமாட வங்கக்கடலுக்கு எடுத்து செல்லப்படுகின்றமை சிறப்புக்குரியது. பருத்தித்துறை புலோலியில் வராத்தப்பள்ளி என்கின்ற ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வல்லிநாச்சியார் இருக்கின்றார். அவருக்கு அந்த குழந்தை வரம் வேண்டி கண்ணனை அனுதினம் வணங்கி வந்தார். அப்பொழுது அவருடைய கனவில் தோன்றிய கண்ணன், நீ கற்கோபுலம் போ என்று சொல்லியிருக்கின்றார். அதன்படி அவரும் கற்கோபுலம் சென்றிருக்கின்றார். கடல் நடுவே கண்ணன் மச்ச வடிவில் அவதாரம் எடுத்திருக்கின்றார். மச்ச வடிவில் தோன்றிய கண்ணன் அவருடைய மடியில் குழந்தை வடிவில் உருமாறி இருக்கின்றார். குறிப்பிட்ட சிறிது நேரத்திற்கு பிற்பாடு அவர் அந்த குழந்தை வடிவில் இருந்து சிறை சக்கர வடிவில் மாறியிருக்கின்றார். பின்னர் அவரை பல்லக்கில் ஏற்றி கொண்டு வந்த அந்த சிறை சக்கரத்தை பல்லக்கில் ஏற்றி கொண்டு வருகின்ற வழியில் அந்த ஏற்றி கொண்டு வந்தவர்கள் தாகம் ஏற்பட்டது. அவர்கள் தாகத்தை தீர்ப்பதற்காக தண்ணீர் அருந்திவிட்டு மீண்டும் இந்த சிறை சக்கரத்தை எடுத்து கொண்டு செல்கின்ற போது அந்த சக்கரத்தை எடுத்து அவர்களால் தூக்கிக் கொள்ள முடியவில்லையாம். அப்பொழுதுதான் அந்த ஒரு இடத்தில் தான் இந்த ஒரு ஆலயம் அமைய பெற்றிருப்பதாக வரலாற்று கதைகள் கூறுகின்றன. சிவனும் திருமாலும் ஒருவரே என்ற உண்மையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஆலயமாக இந்த வல்லிபுரு ஆழ்வார் ஆலயம் விளங்குகின்றது. இந்த ஆலயத்தில் வேறெங்கும் காணாத வகையில் விபூதியும் நாமமும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் நித்திய 6 கால பூஜை இடம்பெறும் ஆலயமாகவும் இது விளங்குகின்றது. உள்ளாந்தட்ட காலத்தில் இருந்தது. அப்போ இங்கே மணக்காட்டு இங்கே இருந்த ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு சேச்சு ஒன்று இருந்தது. அப்போ ஆக்கள் இந்த கோயிலை கும்பிட வேண்டாம் என்று சொல்லி அவங்க மறைக்க ஆக்கள் சேச்சுக்கென்று சொல்லி இப்போ இந்த கோயிலை கும்பிட்டு விட்டு போனவர். இது 2000 ஆண்டுக்கு பிறகு இப்படி பெருசாக கொஞ்சம் சின்னனாக இருந்து கட்டுப்பட்டு கொண்டு நல்லூர் ஆதீனம் மகேஸ்வரன் சன்னதி ஆச்சிரமம் மோகன்தாஸ் அவியலிங்க உதவியோடு நான் இதை துவங்கி 3 நேர சாப்பாடும் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம்.
அடியார்களின் பங்களிப்பால் இந்த பெரிய ஆத்திரம் சின்ன ஆத்திரமாக இருந்து நாங்கள் பெருசாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வளர கிடக்குது. நீங்கள் எல்லாரும் உதவி செய்ததுக்கு நன்றி. இந்த கோவிலின் பரிவார மூர்த்திகளாக விநாயக பெருமான், நாகதம்பிரான், நாச்சிமார் ஆகியவர்கள்தான் கோவில் கொண்டிருக்கின்றார்கள். பிரட்டாதி பூரணத்தில் கடல் தீர்த்தம் செய்கிறக்கும் அது 9ஆம் மாதம் வரும். சில நேரம் 10ஆம் மாதமும் இந்த திருவிழா 17 நாள் தொடங்கும். இது இங்கே என்னென்னு சொன்னால், இந்த குறுக்கட்டு பிள்ளையாவிலுக்கு பின்னால் தான் ஒரு குளம் இருக்குது. அதில் தான் இந்த நாவத்தை முதல் பழைய காலத்தாக வெட்டி எடுத்து கொண்டு வந்து இந்த நாவத்தை போட்டு கொண்டு தான் போகிறது. இந்த நாவத்தை கனவேர் மருத்துவ இதுகளெல்லாம் தீர்த்திருக்கு இந்த நாவத்தால். ஞாயிற்றுக்கிழமை நான் இப்போ சொன்னேன், இந்த உள்ளாந்த காலத்தில் அந்த சேர்த்திக்கன்று சொல்லித்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை அல்லாடா புதன்கிழமை தான் கிருஷ்ணருக்கு உரித்த நாள். முதல் முன்னுக்கு புதன் தான் அதை கிருஷ்ணருக்கு உகந்த நாள். இந்த உள்ளாந்த பிரச்சனை காலத்திலையும் சிலது அங்கேயும் அப்படி ஒரு பிரச்சனை இருந்தோ தெரிய இல்லை. இந்த ஞாயிற்று அல்லாடா சனிக்கிழமை புதன் தான் அந்த கோயிலாக செய்யப்படுது. இவ்வாறாக வல்லிபுர பிரதேசமும் ஆழ்வார் கோவிலும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சரித்திரமிக்க ஒரு இடங்களாக விளங்குகின்றது. எனவே இன்றைய உலா நிகழ்ச்சியில மிக முக்கியமாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பான விடயங்கள் பலவற்றை அறிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றோம். மற்றொரு உலா நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை தயாரிப்பாளர் சதுராஜுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான். நன்றி.